Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல Realme Buds Air 7 Pro இந்த TWS earbudsக்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இந்த Air 7 Pro இந்த வாட்டி 5500 க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வர்த்தா இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? அண்ட் இதுல புதுசா நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. Air 7 க்கோ இல்ல Air 6 Pro க்கோ கம்பேர் பண்ணும்போது அது என்னலாம்ன்றது இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் இதுல 4 கலர் வேரியன்ட்ஸ் வருது. ரெட் அண்ட் ஒயிட் மட்டும் உங்களுக்கு இந்த லெதர் ஃபினிஷ்ல வரும். வேகன் லெதர் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர்ல இருக்கும். சென்டர்ல வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் அடுத்து வந்து கிரீன் அண்ட் Black வந்து ஃபுல்லாவே வந்து மெட்டல்ல வந்து வரும். சோ இந்த வாட்டி Air 6 Pro க்கும் இதுக்கும் பார்க்கும்போது அந்த பில்ட் குவாலிட்டி அந்த டிசைன்ல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் டிசைன்லயும் பாத்தீங்கன்னா முன்னாடிக்கும் இப்போக்கும் கம்ப்ளீட் சேஞ்சஸ் வந்து இருக்கு. Air 7ல என்ன மாதிரி டிசைனோ அதே மாதிரி தான் Air 7 Pro வந்து இருக்கு. அண்ட் உள்ள வந்து பட்ஸ் வந்து குங்குமம் பூ கலர்ல வந்து இருக்கு. நான் வந்து இந்த ரெட் கலர் லெதர் வேரியன்ட் வந்து யூஸ் பண்றேன். பட்ஸோட ஷேப்பும் வந்து டிஃபரெண்டா வந்து Air 7 மாதிரி பண்ணிருக்காங்க. அண்ட் கேஸ்ல வந்து டாப்ல வந்து Realme பிராண்டிங் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து ஒரு LED இண்டிகேட்டர் கிரீன் லைட் வந்து எரியுது. அண்ட் பேக் சைடுல வந்து டைப் சி போர்ட் அண்ட் ஹைரஸ் ஆடியோ அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ கேஸ் வந்து நல்ல ஒரு பிரீஃப் கேஸ் மாதிரி சின்ன பிரீஃப் கேஸ் மாதிரி நல்லா அழகா தான் இருக்கு. பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் பட்ஸும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பியரிங் வைஸ் ரெண்டுத்துலயுமே நல்லா தான் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. என்னோட இயர்ஸ்க்கு இந்த பட்ஸ் நல்ல ஒரு சூப்பர் ஃபிட்டிங்கும் இருக்கு, நல்ல கம்ஃபர்டபுளாகவும் வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் ஹிட்லாம் ஷேக் பண்ணும்போதும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் பட்ஸ் கீழே விழுந்தது கிடையாது. அந்த அளவுக்கு பட்ஸ் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருக்கு. அண்ட் அடுத்து கனெக்டிவ் டிவைஸும் இதில் எல்லாமே இருக்குங்க. ஸோ எல்லா கனெக்ஷன் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூகுள் ஃபாஸ்பேட் இருக்கு, டுவல் கனெக்ஷன் இருக்கு, அண்ட் இன்இயர் டிடெக்ஷன் சப்போர்ட் வந்து இருக்கு. வியர் பண்ணா ப்ளே ஆகிறது, எடுத்தா பாஸ் ஆகிறது. அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷன் ரேஞ்சும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஃபோன் நான் இங்கே வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் ரூம் போகும்போதும் சாங்ஸ் விட்டு கேட்கறது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கிடையாது. அண்ட் டுவல் கனெக்ஷன் ஆல்வேஸ் ரெண்டு ஃபோன்ல கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும். பட் மீடியா கண்ட்ரோல்ஸ் படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிவைஸ்ல ப்ளே ஆகிட்டு இருக்குன்னா அதை பாஸ் பண்ணணும், அப்பதான் செகண்ட் டிவைஸ்ல ப்ளே பண்ணும்போது ப்ளே ஆகும். இது வந்து காமனா வந்து எல்லா மாடல்ஸ்லயும் வருது. அண்ட் இந்த இயர்பட்ஸ்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ரியல்மி லிங்க் ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் அது ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஐபோன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து சப்போர்ட் இருக்கு. ரியல்மி லிங்க் ஆப்போட ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம செப்பரேட்டாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் பேசிக்கா அதுல எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கு. Air 7க்கும் Air 7 Proக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயம் வந்து இருக்கு. ஒன்று வந்து ஸ்லைடிங் வால்யூம் கண்ட்ரோல். பட்ஸ்லேயே வந்து ஸ்லைட் டவுன் பண்ணும்போது வால்யூம் டவுன் ஆகும், ஸ்லைட் அப் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு ஃபீச்சர் வந்து Air 7ல கிடையாது, Air 7 Proல வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அதோட ரெஸ்பான்சிவ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஒரு சில டைம்ல ஸ்லைட் டவுன் பண்ணும்போது டக்குன்னு வந்து வர மாட்டேது. OnePlus Buds 3 அதை விட பெட்டராக இருந்தது. ஏன்னா OnePlus Buds 3ல தான் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லைடிங் வால்யூம் கண்ட்ரோல் வந்தது. அடுத்து வந்து கோல்டன் சவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வைஸ் Air 7 Proல வரும். அது வந்து Realme Buds Air 7ல வந்து கிடைக்காது. அண்ட் அடுத்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஏஐ டிரான்ஸ்லேஷன், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். அது வந்து உங்களுக்கு Air 7 Pro மாடலில் உங்களுக்கு Realme லிங்க் ஆப்பில் ஏஐ டிரான்ஸ்லேட் அப்படின்னு வந்து இருக்கும். அதில் ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேஷன், லைவ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஸோ லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனுக்குடன் ஒரு சென்டென்ஸை நீங்கள் வேறு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் டிரான்ஸ்லேஷனும் அதே மாதிரி தான். இதுவும் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ மற்றபடி Realme லிங்க் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த Realme Buds Air 7 Proல எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரவுண்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம் Air 7 Proல இந்த வாட்டி. அண்ட் அடுத்து இந்த Realme Buds Air 7 Proல கால்ஸ் அண்ட் ANC வைஸ் எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. கால்ஸ் வைஸும் அவுட்டோர்ல கால்ஸ் செக் பண்ண நல்ல ஒரு கால் குவாலிட்டி வந்து இருக்கு. ஈவன் ஏர் நாய்ஸ் டைம்லயோ பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இருக்கிற டைம்ல பேசும்போது நீங்க பேசுறது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா வந்து கிடையாது. அண்ட் ANC வந்து பக்காவா இருக்குங்க. நீங்க எடுத்து காதுல மாட்டினீங்கன்னா நல்லா குப்புன்னு வந்து அடிச்சுக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இண்டோர்ல இப்போ ஃபேன் நாய்ஸ் இருக்கட்டும் இல்ல ஏசி நாய்ஸ் அதெல்லாமே கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடும். இப்போ நான் பேசுறதே எனக்கு வந்து ஒரு நார்மலா இப்போ என்னோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல கேட்கல, கம்மியாக தான் கேட்குது நான் பேசுறது. அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோடும் உங்களுக்கு என்ஹான்ஸ் வாய்ஸ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணும்போது அதுவும் நல்லா தான் இருக்கு. பட் ANC வந்து கம்ப்ளீட்டா ஜீரோ பண்ணாது. நீங்க அவுட்டோர்லலாம் ஒரு டிராஃபிக்லலாம் இருக்கீங்கன்னா அங்க இருக்கிற சத்தத்தை ஒரு கூச்சலா ஒரு இறைச்சலா இருக்கிற இடத்த ஸ்மூத்தன் பண்ணும், சாஃப்ட் ஆக்கும். அண்ட் அடுத்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல மியூசிக் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க Realme லிங்க் ஆப்ல போயிட்டு சில செட்டிங்ஸ் வந்து மாத்திக்கோங்க. ஸ்பேஷியல் ஆடியோ வேணா நீங்க இதுல ஆன் பண்றதுன்னா ஆன் பண்ணி கேளுங்க, நல்லா தான் இருக்கு. அண்ட் அடுத்து வந்து வால்யூம் என்ஹான்சர் கண்டிப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதை ஆஃப் பண்ணி கேட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். அண்ட் LHDC ஆடியோ கோடக் இதில் வருது. அண்ட் அதோட ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஹை டெஃபினிஷன் சவுண்டுன்னு இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா LHDC கோடக் வழியாக கேட்பீங்க. அண்ட் உங்கள் ஃபோனில் அது சப்போர்ட் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். அண்ட் அடுத்தபடி EQ மோட்லேயே உங்கள் 4 EQs கொடுத்துருக்காங்க. அது எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து வார்ம் சவுண்டுன்னு ஒரு EQ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட EQs வந்து இது பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் கேட்டு பாருங்க. அண்ட் எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. அண்ட் அக்கோஸ்டிக் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ் வந்து இல்லாமல்
வோக்கல்ஸ் கிளாரிட்டிக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இந்த EQ வந்து இருக்கும். இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வார்ம் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கொஞ்சம் அதிகமாக மிட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த EQ வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த Air7 Proல ஃபஸ்ட்டு எதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பேஸ் சென்ட்ரிக் சாங்ஸ் இல்லை ஒரு மெலோடி சாங்ஸ் இல்லை அந்த பாப் EDM சாங்ஸு அந்த மாதிரி கேட்குறவங்க, டால்பி அட்மாஸ் சாங்ஸ், ஏன்னா நீங்கள் டால்பி அட்மாஸ் சாங்ஸ் நீங்கள் ஆப்பிள் மியூசிக்லேருந்து எடுத்து இதில் ஸ்ட்ரீம் பண்ணும் போதும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட்ஸ்லாம் கிடைக்கும். அப்படி மேலே போகிறது, பின்பக்கம் வருது, ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ் சென்ட்ரிக் அந்த அனிருத்தோட பீட்ஸ் எஃபெக்ட், ஸோ அந்த கும்முன்னு கேட்குறது நல்ல ஒரு தம்பிங் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு Air7 Proல கிடைக்கும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் செம்மையாக இருக்கும், என்ஜாயபிளான ஒரு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீங்கள் எழுந்து ஆடவே செய்வீங்க. அண்ட் அடுத்து வந்து இன்னொரு செட் ஆஃப் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்னிக்கலி சொல்லணும்னா இப்போ மிட்ஸ் டு லோஸ் அப்படி பார்க்கும்போது அங்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மிட்ஸ் டு ஹைஸ் அங்கே அந்த பக்கம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குங்க, ஆனால் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அண்ட் இந்த செட் ஆஃப் யூசர் ப்ரிஃபரன்ஸ் பார்க்குறவங்க ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் எதிர்பார்க்குறவங்க, பேஸ் கரெக்ட் லெவலில் இருக்கணும், மிட்ஸ் அண்ட் ட்ரபிள் கரெக்டாக இருக்கணும், வோக்கல்ஸ் கிளாரிட்டி கிளியராக பியூராக இருக்கணும் அண்ட் பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, டைனாமிக் ரேஞ்ச் பக்கவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆடியோ ஃபைல் கிரேடில் அந்த லெவல் ஆஃப் ஒரு நேச்சுரல் சவுண்டிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆடியோ ப்ராடக்ட் ஒத்து வருமானு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியாதுங்க, ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரேஞ்சில் வந்து இது கிடையாது. ஒரு ஆடியோ ஃபைல் கிரேடில் அந்த லெவலுக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வோக்கல்ஸ் கிளாரிட்டி இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட வோக்கல்ஸ் கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது, கிளியராக நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது. பட் எல்லா ஆடியோ ப்ராடக்ட்ஸோடு பார்க்கும்போது அண்ட் இந்த ப்ரைஸ் அந்த அளவுக்கு அதிகமான ப்ரைஸோடு பார்க்கும்போது இந்த கிளாரிட்டி வந்து அல்ட்ரா கிளாரிட்டி கிடையாது அண்ட் இது பெஸ்ட்டும் வந்து கிடையாது. அண்ட் அடுத்து வந்து இந்த டைனாமிக் ரேஞ்ச், இப்போ ஒரு சில அந்த சாங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் வந்து அந்த டெம்போவில் ஒரு மைல்டாக கேட்கும், அந்த டோன்லேயே தான் அது இருக்கணும். அது வந்து அதிகப்படியாக கேட்டுச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு அன்நேச்சுரலாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்குது. ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு மைல்டாக கேட்கணுமோ அது மைல்டாக இல்லாமல் அதுவும் வந்து கொஞ்சம் சவுண்டாக கேட்குற மாதிரி இது வந்து ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி ரொம்ப ப்ரிசைஸான ஒரு இமேஜிங் இல்லைன்னு வந்து சொல்லுவேன். இப்போ சவுண்ட்ஸ் வந்து நல்ல சவுண்ட் ஸ்டேஜ் இருக்குங்க, வோக்கல்ஸ் நல்லா டாப்ல இருக்கும் அண்ட் ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் தான் இருக்கு. பட் சவுண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜிங்னு வந்து சொல்லுவாங்க, நல்ல ஒரு துல்லியமாக சவுண்ட்ஸ் எங்கெந்தெல்லாம் வருது அப்படின்ற அளவுக்கு அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான சாங்ஸில் இப்போ அந்த அக்கோஸ்டிக் சாங்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த சாங்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு மிக்சிங் நிறைய இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாக்ட்லி சவுண்ட்ஸ் எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுது, எங்கே போகுது, எங்கேருந்து வருது, இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது எல்லா சவுண்ட்ஸுமே நம்ம உணரணும். அப்படி பார்க்கும்போது அங்கெல்லாம் வந்து அது கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து அந்த அக்கோஸ்டிக்ன்ற அந்த EQ வந்து செட்டப் பண்ணேன். அதுல வந்து கேட்கும்போது ஓகே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் ஆனா இதுல டிஃபால்ட் இதோட ஜீன் பாத்தீங்கன்னா பேஸ்க்கு தாங்க. அந்த சென்ட்ரிக் சாங் அந்த மாதிரி சாங்ஸ் கேட்கும்போது இல்ல அந்த EQலயே வச்சு கேட்கும்போது, இப்போ கிளியர் பேஸ் EQ வச்சு கேட்டீங்கனாலும் சரி, நம்ம அந்த வார்ம் சவுண்ட் EQ அந்த மாதிரி வச்சு கேட்கும் போதும் நல்ல ஒரு என்ஜாயபிள் அண்ட் ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு Air7 Proல வந்து கிடைக்கும். பட் நான் சொன்ன சில விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த ப்ராடக்ட் எந்த டைப் ஆஃப் யூசர் ப்ரிஃபரன்ஸுக்கு செட் ஆகுன்றது சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இதோட பேட்டரி வைஸ் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் Air5 Pro யூஸ் பண்ணேன். Air5 Proக்கு அப்புறமா இப்போ Air7 Pro யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக பிளேபேக் ஹவுஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குங்க. அண்ட் இந்த வாட்டி LHDC கோடெக் யூஸ் பண்ணுறாங்க, மேபி அதனாலுமே கூட இருக்கலாம். அண்ட் LHDCயில் ANC ஆனில் 60% வால்யூமில் யூஸ் பண்ணிங்கன்னா 3.5 hours பிளேபேக் வரும். இதுவே AAC கோடெக்கில் ANC ஆனில் 60% வால்யூம்னா 6.5 hours வரும். இதுவே ANC ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா ANC ஒரு மேஜர் ரோல் பண்ணுது, ANC ஆஃப் பண்ணி AAC கோடெக்கில் 60% வால்யூமில் கேட்டிங்கன்னா 8 hours பிளேபேக் வரும். மேபி உங்களோட சுற்றி பெருசாக நாய்ஸ் இல்லைன்னா நீங்கள் ANC ஆஃப் பண்ணி கேளுங்க, அப்போ பிளேபேக் ஹவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 hours ஆகும். பட்ஸ் கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 minutes தான் ஆகும். அண்ட் இந்த கேஸில் வந்து LED இண்டிகேட்டர் இருக்குது. ரெட் லைட் உங்களுக்கு எப்பயாவது பிளிங்க் ஆச்சுன்னா கேஸில் பேட்டரி இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுங்கள். டியூரிங் சார்ஜிங்கில் ரெட் லைட் ஃபர்ஸ்ட் பிளிங்க் ஆகும், அப்புறம் க்ரீன் லைட் பிளிங்க் ஆகும். ஃபுல் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா க்ரீன் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் இந்த Realme Buds Air7 Proவோட ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த ப்ராடக்ட் இந்த 5500 rupeesக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகம் தான் சொல்லுவேன். அந்த 500 ரூபா ஏற்றுனதுக்கான காரணம் வந்து கண்டிப்பாக இந்த டிசைனில் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அது ஒன்றா இருக்கும். அண்ட் AI ஃபீச்சர்ஸ் சொல்லலாம். பட் ஆனால் AI ஃபீச்சர்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு டிமாண்டபிள் ஃபீச்சர்ஸ்ன்னு வந்து சொல்ல முடியாது. நம்மளுக்கு ரெகுலராக அது ஒரு சில பேருக்கு யூஸ் ஆகலாம், கண்டிப்பாக அது நல்ல ஒரு ப்ராசஸ் தான் அது. பட் ஆனால் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ரெகுலராக எல்லாரும் அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அதை வச்சு நம்ம பண்ண முடியாது. அண்ட் மற்றபடி அந்த டுவல் டேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெருசாக எனக்கு எதுவும் சவுண்டிங்கில் ஒரு
ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஒன்றும் தெரியல. ஸோ வழக்கமாக ரியல்மி என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு சவுண்டிங் தான் பண்ணுறாங்க. புதுசாக எதுவும் பண்ணல. மேபி ஒரு சூப்பர் பேலன்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எதுவும் நம்ம சொல்ல தெரியல. டைனாமிக் ரேஞ்ச் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி எதுவும் வந்து பெருசாக வந்து நடக்கல. ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் 5500 rupees அப்படின்னும் போது இதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி இந்த ப்ராடக்ட் ஃபியூச்சரில் ஒரு 4500 அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ரியல்மியோட ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சொல்லுவேன். அண்ட் மியூசிக் ப்ரிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட சவுண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இந்த ரியல்மி பட்ஸ் ஏர் சவுண்ட் ப்ரோக்கு வந்து போகலாம். வெல் அவ்வளோதான் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.